திராவிட மாடல் அரசின் சாதனைகளுக்கு மேல் சாதனை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பாக நாம் எடுத்திருக்கக்கூடியது என்னன்னா, திராவிட மாடலின் திருக்கோவிலின் திருப்பணிகள், மக்களின் நம்பிக்கையும் ஆக்கப்பூர்வமான திட்டங்களும் அப்படின்ற ஒரு தலைப்புல தான் இன்னைக்கு கலந்துரையாட இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துரையாடுவதற்காக திமுகவிலிருந்து நாகநந்தினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மாநில தலைவர் அர்ச்சகர் சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ரங்கநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பல்சமய நல்லுறவு இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் எம் ராமசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். 1970 கலைஞர் அவர்கள் முதலாக ஆன்மீகத்துக்குன்னு ஒரு தனி அமைச்சகம் உருவாக்குனாங்க. அங்கு இருந்து தொடங்கிய ஒரு பணியானது, திருப்பணியானது இப்ப திராவிட மாடலினுடைய முதல் வருஷன்ல நிறைய திட்டங்கள், அதுல மக்களுடைய நம்பிக்கைக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான திட்டங்கள், ஆகப்பெரும் பணிகளை திராவிட மாடல் செஞ்சிருக்கு. திராவிட மாடல் 2.0லையும் நிறைய திட்டங்கள் இருக்கு. இதை பற்றிய ஒரு முதல் பார்வையை தான் நம்ம கேட்க இருக்கோம். திமுகவிலிருந்து நாகநந்தினி அவர்கள் இணைந்திருக்கிறார். முதல்ல அவர்கிட்ட போயிடலாம். வணக்கம் மேம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. வணக்கம் மேம். அன்னை தமிழில் அர்ச்சனை, அதுக்கப்புறமா முத்தமிழ் முருகன் மாநாடு, இப்ப பிப்ரவரி மாதம் நடைபெற்ற கிராம கோயில் பூசாரிகள் மாநாடு, இப்படி ஆன்மீகத்துக்கும் தனிப்பட்ட முறையில நிறைய முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க. அதற்கான மாநாடுகள் நடத்திருக்காங்க. சொல்லப்போனா முதல்வர் அவர்கள் பேசும்போது கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் நிறைய நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறேன், அதுல ஆன்மீகம் ரிலேட்டடா இந்து சமய அறநிலையத்துறை நிகழ்ச்சிகள்ல தான் ரொம்ப அதிகமாவே நான் பங்கேற்றிருக்கேன் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. திராவிட மாடலின் திருக்கோயிலின் திருப்பணிகள் எப்படி இருக்கு, உங்களுடைய முதல் பார்வை? ரொம்ப நன்றி. இதுல முதல்ல எப்படி சொல்லணும் அப்படின்னா, கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்ற விஷயம் ஒண்ணு இருக்கு. கடவுளை நான் வணங்குகிறேனா இல்லை என்பது விஷயம், கடவுளை வணங்குவோர் மதிக்கும்படி நாங்கள் நடந்து கொள்கிறோமா என்பதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லுவார். அப்படிதான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க, திராவிட மாடல் ஆட்சியில இவ்வளவு சாதனைகள் நடந்திருக்கா, இதெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நிறைய பேர் வைக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் மார்க்கா கூட இருக்கலாம். இப்பவும் சொல்ல போனா அதாவது கலைஞர் ஐயா காலத்தின் தொட்டு இன்ன வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்து மக்களுக்கு பெரும்பான்மையாக விஷயங்களை செய்து காமிச்சிருக்கு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுலயும் சொல்ல போனா இந்த கடந்த இந்த 5 வருஷத்துல யாருமே நினைச்சு பார்க்க முடியாதுங்க. கிட்டத்தட்ட 4430 திருக்கோயில்களுக்கு நம்ம குடமுழுக்கு நடத்தியிருக்கோம். அதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, இந்த ஆக்கிரமிப்புகள் மீட்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நான் நிறைய பதிவுகள்ல நான் சொன்னது உண்டு. இப்ப எங்க ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்களோடது கோயம்புத்தூர் மாவட்டம், இப்ப மேட்டுப்பாளையம் தொகுதி அப்படின்னா, இங்க எங்களை சுத்தி நிறைய கோயில்கள் இருக்கு. பிரசித்தி பெற்ற கோயில், காரமடை அரங்கநாதர் கோயில் சொல்லலாம், வனபத்திரகாளியம்மன் கோயில் சொல்லலாம், சுப்பிரமணியம் கோயில் சொல்லலாம், இல்ல பண்ணாரி அம்மன் கோயில் சொல்லலாம். இன்னைக்கு இந்த கோயில்கள் எல்லாத்திலயும் லைனா அடுத்தடுத்த வருஷங்கள் ராஜகோபுரம் திருப்பணிகள், அதுவும் சுப்பிரமணியம் கோயில் எல்லாம் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். அந்த கோயில் எல்லாம் அந்த தன்மை மாறாமல் இன்னைக்கு புனரமைப்பு செஞ்சு அந்த கோயிலுக்கு இன்னைக்கு குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இதை செய்தது திராவிட மாடல் ஆட்சின்னு பாக்கணும். ஏன் இதை நான் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றேன் அப்படின்னா, தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஆனா கடந்த 10 வருஷத்துல சுப்பிரமணிய கோயில் அப்படிங்கிறது ஒரு ஆதி காலத்திலிருந்து இருந்த கோயில். அது உண்மையா எங்க தாத்தாங்கெல்லாம் வழிபட்ட கோயில். ஆனா அப்போ இந்த 10 வருஷத்துல கோயிலை நாங்க சீரமைப்பு பண்றோம், அதாவது சரி பண்ணி கொடுக்குறோம், அதை புனரமைப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லி கடவுளை எடுத்து வெளியே வச்சதோட சரி, முருகர் சிலை வெளியவே தான் இருந்துச்சு. 10 வருஷம் எங்களுக்கு தெரிஞ்சு எதுவுமே நடக்கல. ஆனா இந்த 5 வருஷத்துல, அதுவும் இந்த தொகுதியில, அதுவும் முக்கியமா மேட்டுப்பாளையம் தொகுதி, இந்த கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது திமுக எம்எல்ஏக்களே இல்லாத போதும், அதான் சொல்லுவார்ல தலைவர், ஓட்டு போட்டவங்களுக்கும் செய்வோம், ஓட்டு போடாதவங்களுக்கும் செய்வோம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி இங்க ஓட்டு போடல, எம்எல்ஏ இல்லைனாலும், சட்டமன்ற உறுப்பினர் இல்லைனாலும், இங்க இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் இன்னைக்கு ராஜகோபுரம் கட்டி, அதை தாண்டி இன்னைக்கு அந்த சுப்பிரமணிய கோயில் ரொம்ப அழகா அதை புனரமைப்பு செஞ்சு இன்னைக்கு குடமுழுக்கு நடத்துனது அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரமா இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்கணும். அதுலயும் ரொம்ப முக்கியமா இந்த ஆக்கிரமிப்பு மீட்பு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அது என்ன அப்படின்னா, கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் நம்ம சாதாரணமா இதே பெரிய விஷயமா அப்படின்னு நினைப்போம். ஆனா அது யாரோ ஒரு கடைக்காரர் யாரோ ஒரு விஷயத்துல ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம பக்தர்கள் அங்க போய் நிக்கும் போது வண்டிகள் கூட சரியா நிறுத்த முடியாது, இல்ல அங்க நின்னா கூடி தள்ளி நின்னுங்கன்னு சொல்லக்கூடிய நிறைய வசைப்பாடக்கூடிய சொற்களுக்கு நம்ம எல்லாம் ஆளாவோம். ஆனா அந்த மாதிரி இருந்த இடங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 10,066 கோயில்களுக்கு மேல இருக்கக்கூடிய கோயில்கள்ல அவங்க அந்த கோயில்களுக்கு சொந்தமான 8,455 கோடி ரூபாய் மதிப்பிலான 8,148 ஏக்கர் நிலங்களை
திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீட்டெடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய சாதனையா இந்து மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க. உண்மையாலுமே எங்களுக்கே தெரியாதுங்க, நாங்கெல்லாம் சாமி கும்பிடுறவங்க தான், ஒரு கோயிலுக்கு போறோம், இதெல்லாம் கோயில் நிலமானே தெரியாது, ஏதோ அவங்களுடைய சொந்த நிலமா கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மீட்டெடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப எல்லாரும் சொல்றாங்கல்ல இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி திமுக அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ இதுக்கு முன்னாடி யார் ஆட்சியில இருந்தா? அதிமுக இருந்தாங்கன்னு வச்சுப்போமே. அதிமுக இந்த மாதிரி எத்தனை சாதனைகள் செஞ்சிருக்கு, எத்தனை விஷயத்த இத செஞ்சு காமிச்சிருக்குன்னு நம்ம பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதுல 1000 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில் சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 352 திருக்கோயிலுக்கு அந்த பழமை மாறாமல் கிட்டத்தட்ட 560 கோடி மதிப்புல அதுக்கும் நிதி ஒதுக்கீடு செஞ்சு இன்னைக்கு 92 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய விஷயங்க. இன்னைக்கும் நிறைய பேர் கேக்குறாங்க, அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம பரப்புரையில பேசுறாங்க, கோயில் காசை இவங்க என்ன பண்றாங்க, இந்த வருமானத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. கல்லூரி கட்டுறத கூட ஒரு குறையா பேசக்கூடிய அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த 4 வருட ஆட்சியில தான் நீங்க முருகன் மாநாடு சொன்னீங்க மேடம், அது ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. அதை விட நாங்கெல்லாம் பெருமையா பாக்குறது என்னன்னா என் அப்பன் முருகனுக்கு 60 வீடுகளுக்கும் இன்னைக்கு குடமுழுக்கு நடத்தியிருக்கோம். இது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு திருச்செந்தூர்லயும் பழனியிலயும் வருமானம் வர்ற அளவுக்கு நம்மளுக்கு பழமுதிர்ச்சோலையில வருமானம் தெரியாது. ஆனா திருச்செந்தூர்லயும் பழனியிலயும் எந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற அளவுக்கு நம்ம குடமுழுக்கு பண்ணோமோ அதே அளவுக்கு பழமுதிர்ச்சோலையிலயும் நம்ம இன்னைக்கு பண்றோம், திருப்பரங்குன்றத்திலயும் நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா சுவாமி மலையிலயும் பண்றோம், திருத்தணிலையும் பண்றோம்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா. அது நம்மளுடைய கடவுள், அதாவது இந்துக்களுக்கு பெரும்பான்மையா சொல்லக்கூடிய அந்த தமிழ் கடவுள் முருகருக்கு செய்யும் போது அது மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்குன்னு பார்க்கணும். இதுல இன்னொன்னு, இந்த ஆன்மீக சுற்றுலா அப்படின்ற மாதிரி இந்த 60 வீடுகளுக்கும் போயிட்டு வர்றதுக்காக இந்த ஒரு சுற்றுலா ஒரு அமைப்பு பண்ணாங்க. அதாவது தமிழ்நாடு அரசின் கீழே இது செய்யப்பட்டுச்சு. அதுல பயன்பெற்ற பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ எங்களுக்கு எந்தெந்த டைமிங்க்கு எந்தெந்த கோயில் திறந்திருக்கும் அதை ஒரு அரசாங்கமே ஒரு பேருந்து ஏற்பாடு பண்ணி அதை சுற்றுலா மாதிரி கூட்டிட்டு போய் கொண்டு விடுறது அப்படிங்கிறது இது எங்களுடைய பிறவி பயனையே நல்கின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ பக்தர்கள் சொல்றாங்க. அதை தாண்டி இன்னைக்கு எத்தனை கோயில்ல இல்ல இந்த ஒரு விஷயத்தோட சொல்லிடுறேன், எத்தனை கோயில்ல இன்னைக்கு அன்னதானம் வழங்கப்படுதுன்னு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கலைஞர் ஐயா அவர்கள் அதாவது பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு மையம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அவருதான் அதை கொண்டு வந்தது. அதை தாண்டியும் கூட நிறைய பேத்துக்கு ஒருவேளை உணவு இல்லாம தவிச்சிட்டு இருந்த போது அந்த மக்களுக்கான உணவு சரியா போய் சேரணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு ஒருவேளை எல்லாம் இல்ல, சில கோயில்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 கோயில்களுக்கு மேல, அதாவது 48 கோயில்கள் கிட்டத்தட்ட வருது. அந்த 48 கோயில்கள்ல முதுநிலை கோயில்கள் நம்ம சொல்றோம். அந்த கோயில்கள் எல்லாம் முழு நேரமும் அன்னதானம் இன்னைக்கு வழங்கப்பட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம திருக்கோயிலுடைய பணியை முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், இதை யாராச்சும் குறை சொல்றாங்க இல்ல எதிர்கட்சியில இருக்கவங்க குறை சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆட்சி காலத்திலயோ சரி, இல்ல நாங்க தான் இந்துக்களுக்கு காவலர்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வராங்கல்ல அவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆட்சி காலத்துல என்ன நீங்க அந்த அளவுக்கு நல்லது செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டு மேற்கோரிட்டு காமிச்சிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏதாச்சும் ஒரு வகையில ஒரு குறை சொல்லணும்னா சொல்லணும். ஆனா இன்னைக்கு உண்மைக்குமே ஒரு இந்து மக்களினுடைய காவலராக, அதுவும் இல்லாம இந்து கோயில்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அடைக்கலத்தை அடைக்கலம்னு சொல்லக்கூடாது, அதை அடைகாத்து காத்து கொண்டு வரக்கூடிய ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு முதன்மையா இருக்கு அப்படிங்கறதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு சமய சார்பற்ற திட்டங்களை மக்கள் அனைவருக்கும் கொடுக்கிற மாதிரி நிறைய திட்டங்களை திராவிட மாடல் செஞ்சிருக்காங்கன்றத சொன்னாங்க. இங்க அரங்கத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் சங்கத்தின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ரங்கநாதன் அவர்களுக்கு வணக்கம் சார். இப்போ என்னன்னா நோட்டபிள் ஸ்கீம்ஸ்னு நம்ம சொல்லுவோம், முக்கியமான திட்டங்கள். அதுலயும் ஆன்மீகத்திலும் எடுத்து பார்க்கும்போது அன்னை தமிழில் அர்ச்சனை அப்படின்ற ஒரு புரட்சிகரமான திட்டம் வருது. அதை தாண்டி அர்ச்சகர்கள் அனைவரும் அவங்களுக்கு பொதுவான ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது. அதை தாண்டி அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை உயர்த்தி தரப்படுது. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இதை எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது? அதாவது கோயில் கருவறையில் ஒரு சாதியை தவிர மற்ற சாதியினர் கருவறையில் தொட்டு பூஜை பண்ணக்கூடாது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அது ஒரு இழிவுன்னு சொல்லி காலங்காலமாக நம்மளை ஒதுக்குறாங்க. அதை போக்க வேண்டும் என்பதற்காக முத்தமிழ் கலைஞர் அவர்களும் தந்தை பெரியார் அண்ணா போன்ற பல ஆண்டுகளாக பல போராட்டங்கள் நடைபெற்றன. அதனுடைய வழியில்தான் முத்தமிழ் கலைஞர் 2006ஆம் ஆண்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் ஒரு திட்டம் கொண்டு வரார்.
அந்த திட்டத்தின் மூலமாக 2007 2008 ஆண்டு பயிற்சி கொடுத்து அதன் மூலமாக தகுதி பெற்று ஒரு ஆகம கோயில்களில் எப்படி பூஜை முறைகளை பண்ணணுமோ அனைத்து தகுதிகளும் தீட்சை பெற்று தகுதியோடு நாங்கள் மாணவர்கள் முடிச்சிருக்கிறோம். அதன் பிறகு 2021 ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டம் இந்த 5 ஆண்டுகளில் என்ன நடந்தது, என்ன மாதிரி சிறப்பான திட்டத்தை இதை செயல்படுத்தினாங்க அப்படின்றது தான் இப்போ விஷயம். என்னென்னா 2007 2008 நாங்கள் பயிற்சி முடிச்சிட்டோம். அதன் பிறகு நடுத்தரில் நின்னோம். அதுக்கப்புறம் 10 ஆண்டுகளாக அதிமுக அரசு தான் இருந்தது. எந்த ஒரு இதுவுமே செய்யலை. ஏன்னா அச்சய பள்ளி மூடிட்டாங்க, வேலையும் போடலை, கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, எதுவுமே பண்ணலை. நடுத்தரில் நின்று 207 மாணவர்களும் 2021 ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகஸ்ட் 14 24 பணியாணை ஆகம கோயில் ஆகமம் இல்லாத கோயில்களில் பணியாணை செய்து 2000 ஆண்டுகளாக இருந்த அந்த கருவறை தீண்டாமை இருள் ஒரு மைல்கல் அளவு அகற்றப்பட்டது. ஆனால் அந்த பணியாணை செய்யப்பட்ட உடனே இங்கே இருக்கிற பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸோ பார்ப்பனர்களோ போன்றவர்கள் நீதிமன்றத்தில் போய் இதை தடை வாங்கினாங்க, இந்த பணியாணை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பணியாணை செய்யப்பட்ட மாணவர்களுக்கு பல அச்சுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டன. ஆனால் அதை தாண்டி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை உறுதியாக நின்று மாணவர்கள் கருவறையில் உள்ளே போக முடியாத நிலைமை இருந்தது. அதையும் சாதித்து காட்டியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதே போல் இந்த அனைத்து சாதி அர்ச்சகர் பயிற்சி பள்ளிகள் 10 ஆண்டுகளாக மூடப்பட்டன. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் அந்த பயிற்சி பள்ளிகள் 5 ஆண்டுகளாக நடந்துபட்டுருக்கு. இதில் 500க்கு மேற்பட்ட மாணவர்கள் படித்து முடிச்சிருக்கிறாங்க. அதில் இந்தியாவிலேயே புரட்சிகரமான ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, கருவறையில் பெண்களும் பாலின சமத்துவத்தோடு எல்லாரும் படித்து கருவறையில் பூஜை பண்ணலாம், கரு சுமக்கும் பெண்கள் கருவறைக்குள் என்ற முழக்க அடிப்படையில் இன்றைக்கி பெண்களும் 30க்கு மேற்பட்ட பெண்கள் முடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் கருவறைக்கு போக போகிறாங்க. அதுக்கான போராட்டங்கள் நீதிமன்றத்தில் நடந்துகிட்ருக்கு. பாலின சமத்துவத்தோடும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஊக்கத்தொகை பயிற்சி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்த ஊக்கத்தொகை இன்று 10,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இன்றைக்கி இதே போல் கோயில்களில் அண்டை தமிழ் அர்ச்சனைன்னு சொல்லி இன்றைக்கி எல்லா கோயில்களிலும் 48 முதுநிலை கோயிலில் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த அனைத்து கோயில்களிலும் 48,000 கோயில் இருக்கா, 48,000 கோயிலுமே அன்னை தமிழ் அர்ச்சனை கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அதே போல் அனைத்து சாதி அர்ச்சகர் திட்டத்தில் முக்கியமாக தமிழ்நாடு அரசு இதில் இந்து சமய அறநிலைத்துறையும் தமிழ்நாடு அரசும் சிறப்பாக செயல்பட்டுருக்கு. அதில் தமிழ்நாட்டில் முதுநிலை கோயில் சொல்கிற ஏ கிரேட் கோயில்லையும் பணியாணை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், பார்த்தசாரதி கோயில், வடபழனி முருகன் கோயில் இது போன்ற கோயில்களில் பணியமர்த்த வேண்டும் என்ற இந்த நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பேற்கும் போது எங்களுடைய கோரிக்கையாக முன்வைக்கிறோம். இந்த மாதிரியான முக்கியமான திட்டங்களை திராவிட மாடல் அரசு மிக சிறப்பாக செய்திருக்காங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணீங்க. அடுத்த சுற்றில் இன்னும் நிறைய பேசலாம். பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக இருக்கக்கூடிய எம் ராமசாமி அவர்கள் கிட்ட போயிடலாம். சார், இப்போ என்னன்னா அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னோம். வள்ளலாருடைய 200ஆம் ஆண்டு அந்த பெரும் கொண்டாட்டம் ஒன்று நடைபெற்றது. ஒரு 52 வாரம் தொடர்ந்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்தாங்க. சித்தர் விழாக்கள் நிறைய இருந்தது. இந்த மாதிரி பல் சமயத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஆன்மீக திட்டங்களாக திராவிட மாடல் செய்து வருகிறார்கள். உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இதை எப்படி பார்க்கலாம்? எல்லாருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சி அரசாங்கம் நடந்துட்டு இந்த அரசாங்கம் நான் 5 வருஷமா கோயிலில் நான் புறநமைப்புகள் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் இது போன கவர்மெண்ட்ல அமைச்சரே யாருன்னு கூட இந்த அறநிலையத்துறையில யார் இருக்காங்க என்ன அப்படிங்கிறது கூட தெரியாம இருந்தது. இந்த அறநிலையத்துறைக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் மாதிரி நம்ம அரசாங்கம் இந்த கோயில்களுக்கெல்லாம் புறநமைப்பு இது பண்ணினது. கிட்டத்தட்ட 4000 கோயிலுக்கு புறநமைப்பு பண்ணி மக்களை குளிர்ச்சி பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இந்த கோயில் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க.
இந்த அரசாங்கத்துல வந்து இந்த அறநிலைத்துறை இருக்குதுங்கிறதே இந்த 5 வருஷத்துலதான் நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இருந்தது. அதுக்கு முன்னாடி எந்த ஒரு கவர்மெண்ட்டும் எதுவுமே அதுக்கு அமைச்சர் போட்டது கூட தெரியாது. அந்த அளவுக்கு எந்த வேலையும் நடக்கல, எதுவுமே தெரியாத அளவுக்கு தான் இவங்க இருந்தாங்க. இந்த அரசாங்கம் திராவிட மாடல் ஆட்சியில நல்ல விதமா புறநமைப்புகளும் கோயில் சொத்து வந்து எடுத்தது. கோயில் சொத்தினுடைய இது வந்து 5000 சில்லற ரூபாய்க்கு உள்ள வருமானம் உள்ள சொத்துக்கள் எல்லாம் மீட்டெடுத்தது எல்லாம் இந்த ஆட்சியில தான். இந்த ஆட்சி வந்த பின்னால எல்லாம் நல்லா இது இருக்கு. நான் வந்து கோயில்களுக்கு வந்து புறநமைப்புகளுக்கும் நான் ஒரு தங்கத்தேர் பண்ணிட்டு இருக்கேன். காரமடை அரங்கநாதர் கோயிலுக்கு வந்து என்னை அரங்காவலரா சேகர் பாபு அவர்கள் அமைச்சிருந்தாரு. அதை வந்து நான் ஒரு 2 வருட காலமாக அந்த பதவியில் இருந்தேன். அந்த சமயத்தில் இப்ப தங்கத்தேர் பண்ணிட்டு இருக்கேன். தங்கத்தேர் பண்ணிய ஓரளவுக்கு வந்தாச்சு. கோவில்களுக்கான திருப்பணிகள் நீங்க தொடர்ந்து செய்துட்டு இருக்கீங்க. திராவிட மாடல் அரசும் நிறைய மகத்தான திட்டங்களை செஞ்சிருக்காங்கன்னு உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணீங்க. நிறைய பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. திராவிட மாடல் அரசின் சாதனைகளுக்கு மேல் சாதனை நிகழ்ச்சி தொடருது. முதலாவதாக திமுகவிலிருந்து நாகநந்தினி அவர்கிட்ட போயிடலாம். இப்போ எப்படின்னா 5000 கோயில்களுக்கு அடுத்து நாங்கள் குடமுழுக்கு பண்ண போகிறோம். இப்போ எத்தனை கோயில்களுக்கு? 4430 கோயில்கள் குடமுழுக்கு, 8148 ஏக்கர் கோயில் நில மீட்பு, 12931 கோயில்களில் 8100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 29479 கோயில் திருப்பணின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நீங்களும் சொன்னீங்க மேம். நிறைய விஷயங்களை திராவிட மாடல் செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் கல்வி நிலையத்திலையும் இவங்களுடைய ஒரு கோவில், அந்த கோவிலினுடைய உபரி நிதி அந்த நிலத்துல வந்து கல்வி நிலையம் ஏற்படுத்தி மக்கள்கிட்ட இருந்து வர காணிக்கையை அவர்களுக்கான சேவையாக மாற்றியதுல ஒரு பெரிய பங்கு ஆற்றியிருக்காங்க திராவிட மாடல். உங்களுடைய பார்வை? ஆமா மேம். இப்ப என்னன்னா, இப்போ வரக்கூடிய அந்த கோயில் நிதியில அதை மக்களுக்காக கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது கல்லூரிகளா மாத்தணும்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட ஒரு இந்த 4 ஆண்டுகளுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு 4ல இருந்து 5 கல்லூரிகள் வரை உருவாக்கப்பட்டது. ஆனா திரும்பவும் அதுக்கப்புறம் நிறைய பணிகள் நடந்துச்சு. ஆனா அதுக்கான கேஸ் தானே போட்டாங்க. இன்னும் அதை வந்து ஓபன் பண்ண முடியாதா? ஏன்னா நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஏன்னா குழந்தைங்க படிக்கிறதுக்கு தானே அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியில அவங்க இல்ல அப்படிங்கிறது தான் தெரியுது. ஆனா இந்த சேவையை தொடர்ந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்து வைக்குது. ஏன்னா வரக்கூடிய அந்த சொத்து, அந்த காசுகள் வரக்கூடிய விஷயங்கள் அது வந்து மக்களுக்கே போய் சேரணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல ரொம்ப சரியா இருக்குன்னு பாக்கணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்ச இன்னொரு பெரிய விஷயம் என்ன, நன்கொடையாளர்கள் வழங்கக்கூடிய நிதி இருக்கு இல்லையா, அது முழுமையா திருப்பணிக்கு தான் செலவு செய்யப்படுது அப்படிங்கிற அந்த கடிதம், அவங்களுக்குன்னு அந்த டிரான்ஸ்பரன்சியோட அந்த கொடுத்த அந்த கடிதம் எல்லாம் இந்த ஆட்சியில தான் அது நடந்திருக்கு அப்படிங்கிறது ஊர்ஜிதப்படுத்தி இருக்கு. அதாவது ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல 10 ஆண்டுகளாக வீதி உலா வந்து, அதாவது ஓடாமல் இருந்த அந்த வெள்ளி தேர் வந்து இப்ப உலா வர்றதுக்காக ஆரம்பிச்சிருக்கு. அதை நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். அதே மாதிரி 12 ஆண்டுகளாக சமயபுரத்துல வந்து செஞ்சுட்டு வேலை நடந்துட்டே இருந்த அந்த தங்கத்தேர் விஷயம் இன்னைக்கு அதை வந்து நம்ம திருப்பணியில நம்ம சரி பண்ணிருக்கோம். அதே மாதிரி திருத்தணியில 8 ஆண்டுகளா நிலுவையில் இருந்த அந்த வெள்ளித்தேர் அப்படிங்கிறது அதையும் நம்ம இப்ப புதுப்பிச்சு அந்த வேலையும் இப்ப இங்க நடந்திருக்கு. அப்போ கொடுக்க இப்ப வந்து நன்கொடையாளர்கள் ஒரு விஷயம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, கோயிலுக்கான திருப்பணின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ரொம்ப வெளிப்படைத்தன்மையா இவங்க இதுக்கு கொடுத்திருக்காங்க, இதுதான் இவங்க கொடுத்தது, இவங்க சார்ந்து வந்தது அப்படிங்கிற அந்த கடிதத்தை கூட இந்த டைம் தான் நம்ம வந்து ரொம்ப அதை கொண்டு போய் சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு முதன்மையான விஷயம். அடுத்தது இன்னொன்னு, இப்ப வந்து எல்லாரும் கேக்குறாங்க நிறைய, இப்ப தங்கம் எல்லாம் போடுறாங்களே, அந்த தங்கத்தை எல்லாம் அப்படியே, அதாவது நம்ம எல்லாமே உண்டியல்ல போடுறோம் இல்லையா, அந்த மோதிரம்னா மோதிரம் அப்படியே வச்சுக்கலாம்ல, நெக்லஸ்னா நெக்லஸ் அப்படியே வச்சுக்கலாம்ல, செயின்னா செயின் அப்படியே வச்சுக்கலாம்ல, ஏன் உருக்குறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு எதிர்க்கட்சியினர் விமர்சனம் வச்சுட்டு வராங்க திராவிட முன்னேற்ற கழகம் மீது. ஆனா ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பார்க்கணும், எந்த கோயில்ல எந்த நன்கொடைகள் வந்தா கூட முன்ன மாதிரி யாரோ போய் உட்கார்ந்து எப்படியோ என்றது அப்படியெல்லாம் இல்ல. இன்னைக்கு அறங்காவலர்கள் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு ஓய்வு பெற்ற
பெற்ற நீதித்துறை சார்ந்தவர் இல்ல நீதிபதி, அவங்க ஒரு பெரிய கோயில்ல முதன்மையான கோயில்ல எல்லாம் நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதியை உட்கார்றாங்க. இல்லைன்னா அந்த ஊருக்கு பெரியவங்க அவங்க எல்லாம் உட்கார்றாங்க. அது அவங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து வரக்கூடிய காணிக்கைகளை எடுத்து வைக்கப்படுது. அப்படி பாத்தீங்கன்னா 31/3/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 10,74,123.488 கிராம் தங்கம் வந்து முதலீடு செய்யப்பட்டு இதன் மூலமாக 17.81 கோடி ரூபாய் வந்து வட்டியாகவே பெற்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இவ்வளவு வெளிப்படைத்தன்மையா இதுக்கு முன்னாடி ஆட்சியாளர்கள் இங்க சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு மேம். அப்புறம் நீங்க முன்னையே சொன்னீங்க இல்லையா அந்த கல்வி அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு அதை பத்தி தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வரும்போது பேசினாங்க. என்ன கோயில் காசெல்லாம் எடுத்துட்டு போய் இவங்க கல்லூரி கட்டுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கோயம்புத்தூர்காரங்க நாங்க தான் முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கரெக்டா பதில சொன்னோம். அது என்ன, யார் வீட்டு காசு அது? நாங்க எங்க சாமிக்கு போடுற காசு. அந்த காசை எடுத்து எங்க பிள்ளைங்க படிக்கணும் தானே செய்யறாங்க. இதுல என்ன தவறு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் கூட அதை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல அந்த அளவுக்கு ஒரு வெளிப்படை தன்மையோட இருக்கு. அதை நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்கோம்னு சொன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில செஞ்சக்கூடிய இந்த அறநிலைத்துறையினுடைய சாதனை மிக பெரும்பான்மையானவுல மக்கள் கிட்ட ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும் மேம். இன்னொன்னு, இந்த மருத்துவ மையங்கள் அமைச்சது இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே பீரியட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். அங்க எங்க போய் திடீர்னு ஒரு மருத்துவ வசதி வேணும் இல்ல ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா உடனே அங்க இருக்குமா அப்படின்னு எல்லாம் தெரியல. ஆனா இன்னைக்கு பக்தர்களுடைய நலன் கருதி கிட்டத்தட்ட 17 முக்கிய திருக்கோயில்ல மருத்துவ மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நம்ம பார்க்கப்படுறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கிய இப்ப சொல்றாங்கல்ல, நிறைய பேர் கேட்கறாங்கல்ல, கோயில் காசு என்ன பண்றீங்க எத்தனை விஷயம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னு பாருங்க. பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கிய கிட்டத்தட்ட 2800க்கும் மேற்பட்ட இளம் தம்பதியினர்களுக்கு இந்த 5 ஆண்டுகள்ல, அதாவது 5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 70,000 மதிப்புள்ள சீர்வரிசையோடு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். இன்னொன்னு, நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டே வந்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, குறிப்பிட்ட ஒரு தொகை மட்டும் கொடுத்தா போய் சாமியை பார்த்தரலாமா, முதியோர்களுக்குன்னு தனியா ஒரு லைன் இல்லையா, இல்ல பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஒரு தனி லைன் இல்லையா, இப்படி எல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் ரொம்ப காலமா. ஆனா உண்மைக்கு சொல்ல போனா இந்த ஒரு 4 வருஷத்துல நம்மளோட பீரியட் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைஞ்சு இப்போ அத சமீபமா ஒரு 3 வருஷத்துக்குள்ள இன்னைக்கு சீனியர் சிட்டிசன் சொல்லக்கூடிய அவங்களுக்கு ஒரு தனி வரிசையும், அதை தாண்டி குழந்தைங்க, கை குழந்தைங்க வச்சிருக்கவங்க, கர்ப்பஸ்திரியா இருக்கிறவங்க அவங்களுக்கான தனி வரிசை, அதை தாண்டி ஒரு 5 வயசுக்குள்ள குழந்தைங்க வராங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைங்களுக்கு பால் வழங்கக்கூடிய அந்த திட்டம், இதெல்லாம் கோயில்ல இன்னைக்கு நடைமுறைப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அது போக பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறை வச்சு அதை வந்து சரியான முறையில மெயின்டைன் பண்றது. இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கலாம், ஆனா அந்த அறையெல்லாம் பூட்டி தான் வைக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த அறைகள் எல்லாம் வந்து ரொம்ப சுத்தம் செய்யப்பட்டு அதையும் பயன்படுத்தக்கூடிய அளவுல அதையெல்லாம் நிலைப்பாட்டுல வச்சிருக்காங்கன்னு சொன்னா அதையும் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி சாதனை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லணும். இதை விட ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே வந்து பெரிய கோயில்கள் இல்ல பெரும்பான்மையான சமூகத்தினர் போய் தரிசிக்கிற கோயிலை மட்டும்தான் நம்ம பாக்குறோம். ஆனா இந்த ஊர் கோயில்னு சொல்லுவோம் இல்லையா, கிராம தேவதைகள்னு சொல்லக்கூடிய அந்த ஊர் கோயில்கள், அப்புறமா பழங்குடியினர் வழிபாடு செய்யக்கூடிய இந்த பட்டத்தரசம்மன், கருப்பண்ண சுவாமி, பெரியண்ண, சின்னண்ண சாமி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மக்கள் கும்பிடக்கூடிய கிட்டத்தட்ட பழங்குடியினர் கும்பிடுற 5000 கோயில்கள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய 5000 கோயில்கள், இந்த கோயில்களுக்கெல்லாம் கூட இன்னைக்கு புனரமைப்பு பணிகள் செஞ்சு அதற்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த கோயில்ல கூடி, அதாவது வருமானமே வராம இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கோயில்ல கூட ஒருவேளையனாச்சும் அந்த ஆகம விதிப்படி அந்த கால பூஜை நடக்கணும்னு சொல்லி அதுக்கும் நிதியை ஒதுக்கீடு செஞ்ச அரசா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கு அப்படின்னு சொன்னா இததான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு போற இடம் எல்லாம், இன்னைக்கு தேர்தல் காலம், நம்ம போய் நிக்கிறோம், போற இடத்துல எல்லாம் மக்கள் கிட்ட அமோக வரவேற்பு. என்னன்னா ஒரு சின்ன கிராம கோயில் கூட பரவாயில்லைங்க சாமி, இன்னைக்கு இந்த கோயில் வந்து ரெடி ஆயிடுச்சு, நாங்க கோயில் கட்டிட்டோம், எங்களுக்கு வர வேண்டிய அந்த 2 லட்சம் ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா அதை கொண்டாடி, அதை தாண்டி அங்க ஒவ்வொரு டைம் விழா எடுக்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் அந்த கிராமப்புற கோயில் பூசாரிங்க எல்லாம் இருப்பாங்க, அதுல தட்டச்சி, மணியாத்தி அப்படிங்கிற அவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு தனியா கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சந்திப்பு, ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அவங்களுடைய குறைகளை கேட்டறிஞ்சு, இல்ல அந்த மாதிரியான கிராமப்புற கோயில்ல வேலை செய்யறவங்களுக்கு கூட இன்னைக்கு மாசம் 1000 ரூபாய் ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்து அதுல அந்த கோயில்ல பணியாற்றுறவங்க ஓய்வு பெற்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 5000 ரூபாய், அவங்களுக்கு அந்த பொங்கல் தொகையா 2000 ரூபாய், இதெல்லாம்
யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய கோயில்ல வேலை செய்யக்கூடிய அந்த பூசாரிகள் கூட இல்ல, சாதாரண ஒரு நிலையில இருக்கவங்க, ஒரு அந்த கோயில வருமானமே வரலைனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த கோயில கூட இன்னைக்கு பராமரிப்புக்காக எடுத்து வச்சு எல்லா கோயில்களிலும் அவங்க அந்தந்த கோயிலு அந்தந்த சம்பிரதாயம் ஆகம விதிப்படி எல்லா விஷயங்களும் எல்லா கால பூஜைகளும் சரியா போய் சேருது அப்படின்னு சொன்னா இதுதான் மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு மேம். இதுல ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடிய விஷயங்கள். அதை தாண்டி இன்னைக்கு பக்தர்கள் வந்து தங்கக்கூடிய இடம், இன்னைக்கு ராமேஸ்வரம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னொரு காலத்துல எல்லாம் வந்து அந்த அந்த நீரே பாத்தீங்கன்னா அங்க ஃபுல்லா துணி மிதங்கும், அப்புறம் சரியா ஒரு அறை இருக்காது போய் அங்க தங்கறதுக்கு, அந்த உடைகள் எல்லாம் மாத்திக்கிறதுக்கு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, ரொம்ப அந்த நதி வந்து அதாவது அந்த கடல் வந்து ரொம்ப சுத்தமாவும் அங்க அப்பப்ப எல்லாமே எல்லா கிளீனிங் ப்ராசஸ்ல இருந்து நடத்தி அதை தாண்டி இன்னைக்கு பக்தர்கள் வந்து தங்கக்கூடிய இடம், இல்ல அவங்களுடைய உடைகள் மாற்றக்கூடிய இடம், இது எல்லாத்தையுமே வந்து பல கோடி செலவு பண்ணி ரொம்ப பண்ணிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமா நம்ம தொடர்ந்து நம்ம பேசலாம். எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு திராவிட மாடல் அரசா தான் இருக்கு. சொல்ல போனா எல்லா வகையிலும் எல்லா வயதினரையும் பிரசித்தி பெற்ற கோயில்கள்ல இருந்து நம்ம சிறுதெய்வ வழிபாடு கோயில்கள் வரையும் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத பதிவு பண்ணாங்க. இப்போ வந்து நம்ம ரங்கநாதன் சார் கிட்ட போயிடலாம். சார், எப்படின்னா ஒரு காலை பூஜை திட்டம் இருக்கு இல்லையா, அதுல வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய ஊக்கத்தொகை கொடுக்குற ஒரு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்னன்னா தமிழ் முறைப்படியான திருமணங்கள் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை சார்பாகவும் நிறைய பேருக்கு திருமணமும் நடத்தி வச்சிருக்காங்க. அந்த மேம் சொன்னாங்க இப்போ 2.0 வந்துருச்சு அப்படின்னா கூடுதல் நிதியோட 5000 திருமணங்களும் நடத்தி வைக்க போறோம்னு சொல்றாங்க. இந்த மாற்றங்கள் எப்படி நடந்திருக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும்? ஏற்கனவே வந்து ஆகமுறைப்படி, அதாவது சமஸ்கிருத முறைப்படி தான் திருமணங்கள் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு நாங்கள் அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர்கள் இன்னைக்கு இந்த 5 ஆண்டுகளில் 2007 2008 இன்னைக்கு 5 ஆண்டுகள் வரைக்குமே நிறைய தமிழ் திருமணங்கள், தமிழ் குடமுழுக்குகள், தமிழ் வேள்விகள் எல்லாமே நிறைய பேர் கூப்பிடுறாங்க, நிறைய பேர் வரவேற்கிறாங்க. அப்போது இந்து சமய அறநிலையத்துறையும் தமிழ் முறைப்படி நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அதில் திருமணங்களும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதையும் நிறைய பேர் வரவேற்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த 5 ஆண்டுகளில் 5000 தாண்டி இன்னும் நடத்தணும்னு திட்டம் போட்டிருக்கிறாங்க. அதையும் நடத்துவாங்கன்ற எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறோம். ஆனால் மக்கள் நிறைய பேர் வரவேற்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரு கால பூஜை அடிப்படையில் இருக்கிற கோயில்களில் நிறைய கோயில்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கான கோயில்கள் இன்றைக்கி இருக்குது. அந்த கோயில்களுக்கு பழைய அந்த 10 ஆண்டுகளில் அதிமுக அரசு இருக்கும்போது எந்த விதமான செயல்பாடுகளுமே இல்லை, சும்மா பூட்டிட்டு பாழடைஞ்சு கிடந்தது. அதை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வந்த உடனே எல்லா கோயில்களையுமே புனரமைப்பதற்கு மொத்தம் 20,000 கோயில்களில் திருப்பணி நடந்துட்டுருக்கு. அதில் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு காலாட்சி அடிப்படையில் 1 லட்ச ரூபா கொடுக்கப்பட்டது 10 ஆண்டுகளுக்கு, ஏற்கனவே அதிமுக அரசு இருக்கும்போது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் 2,50,000 ரூபாய் வருஷத்துக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. அதுக்கான பொருள் செலவுகள் எல்லாத்துக்குமான செலவு சேர்த்து கொடுக்குறாங்க. இது ஒரு காலாட்சி. அதே மாதிரி அர்ச்சகர்களுக்கு 1000 ரூபாய் இருந்தது 1500 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு கால பூஜை பண்ணுற அர்ச்சகர்களுக்கு ஊக்கத்தொகையாக தரப்படுது மாதம். அதே போல் பொங்கலுக்கு 5000, அப்புறம் ஸ்டைஃபன், இது போன்ற நிறைய விஷயங்கள் அர்ச்சகர்களுக்கான நிறைய நலத்திட்டங்களை இந்து சமய அறநிலையத்துறை செய்யுது. ஆனால் 10 ஆண்டுகளில் இருந்த அதிமுக அரசு எங்கள் அர்ச்சகர்ன்ற ஒரு கனவு கூட இல்லாமல் ரொம்ப எங்களை கேவலப்படுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது. ஆனால் அந்த 10 ஆண்டுகளுக்கும் இந்த திமுக அரசுடைய திட்டங்களுக்கும் பார்த்தோன்னா இன்றைக்கி இந்த 5 ஆண்டுகளில் செஞ்ச திட்டங்களை விட 10 ஆண்டு செய்ய வேண்டிய திட்டத்தை 5 ஆண்டுகளில் செஞ்சுருக்காங்க பார்க்க முடியும். இவ்வளோ திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. இப்போ இன்னொரு அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போது நூல்கள், கோயில் சம்பந்தமான கல்வெட்டு நூல்கள், இது போன்ற நூல்களில் பாழடைஞ்சு கிடந்தது 10 ஆண்டுகளில். அப்போ இருந்த அதிமுக அரசில் எந்த நூலுமே வெளியே வரல. ஆனால் இந்த திமுக அரசு 2021 இன்றைய வரைக்கும் நடந்த ஆட்சியில் மொத்தம் 516 தொன்மையான நூல்கள் வெளியிடப்பட்டன. அதே போல் 300க்கும் மேற்பட்ட மறுபதிப்பு கல்வெட்டு நூல்கள் மறுபதிப்பு செய்யப்பட்டுள்ளன. இது போன்ற வரலாற்று நூல்கள் எங்கேயுமே கிடையாது, இப்போ புதுசாக உருவாக்கி இருக்கிறாங்க. அதே போல் கல்வெட்டுக்கான கல்லூரிகள் உருவாக்கணும்னு சொல்லி திட்டங்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. அதே போல் நிறைய ஓவியங்கள் சம்பந்தமான கல்லூரிகள் உருவாக்கணும், அதே மாதிரி இந்த தமிழ் சம்பந்தமான கல்லூரிகள் உருவாக்கணும்னு சொல்லி நிறைய மானிய கோரிக்கைகள் சொல்லப்பட்டது. அதுக்கான பணிகள் நடைபெற்றிருந்தன. ஆனால் இந்த இந்து சமய அறநிலையத்துறை செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் நிறைய ஏகப்பட்டது இருக்குது சொல்லலாம். ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை ஏற்கனவே அந்த 10 ஆண்டுகள் அதிமுக அரசில் ஒரே ஒரு உதாரணம், அனைத்து சாதி அர்ச்சகரில் 10 ஆண்டுகளில் நான் அம்மையார் ஜெயலலிதாவை போய் பார்க்குறேன். போய் பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க,
இந்த திட்டத்தில் எங்களுக்கு பணியாணை செய்ய நாங்கள் நடுத்தரில் நிற்கிறாங்க, ஏதாவது பணியாணை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, கலைஞர் தான் உங்களுக்கு படிக்க வச்சார்ல, அவங்கள போய் கேளுங்க, எங்களுக்கு என்ன கேட்குறீங்க அப்படின்னு இல்லைங்க மேடம், கவர்மெண்ட் நீங்கள் தான், அவங்க ஆட்சியில் இல்லை, நீங்கள் தான் எங்களுக்கு எங்களுக்கு பணியாணை செய்யணும்னு சொல்லி கேட்குறோம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறார். அங்கே இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கார், ஆனால் ஒரு வாய் கூட திறக்கலை. அப்புறம் எடப்பாடி பார்க்குறோம், அவரும் எதுவும் திறக்கலை. இன்னொரு உதாரணம், அந்த 10 ஆண்டுகளில் பார்ப்பனர்களுக்கு மட்டுமே ஒரு அர்ச்சகர் பள்ளி உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த ஆட்சி யாருடைய பணம்? மக்களுடைய பணம், நம்மளுடைய பணம். ஆனால் இந்த ஆட்சி, அந்த அதிமுக அரசு ஒரு பார்ப்பனர்களுக்காக அர்ச்சகர் பள்ளி உருவாக்கும் போது எப்படி இருக்கு? அப்ப இது ஒரு வேற்றுமை இல்லையா? ஒரு சாதி தீண்டாமை இல்லையா? மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை மக்கள் வாழ்க்கையில் திராவிட மாடல் அரசு ஏற்படுத்தி இருக்கு. ஆமா, இந்த அதிமுக அரசு செஞ்சதை விட சிறப்பாக இந்த ஆட்சி செஞ்சிருக்கு. மக்களுடைய சமத்துவ சமூக நீதி, அதை எல்லாருக்கும் சமமான எல்லாத்தையும் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு இந்த திட்டம், இந்த அறநிலையத்துறை, இந்த ஆட்சி சிறப்பாக செயல்படுது நாங்க எதிர்பார்க்கிறோம். நாங்க ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப இளையோர்களுக்கு திருமணம் இந்த நடத்தி வைக்கிறாங்க, முதியோர்கள் ஒரு 60-60+ இருக்காங்க, அவங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா எல்லா கோயில்களிலும் இன்னைக்கு 20,000க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு நீ அறுபடை வீடுகள் போயிருக்காங்க. ராமேஸ்வரம், காசி போன்ற சுற்றுப்பயணங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வள்ளலார் மையம்னு சொல்லி வள்ளலாருக்காக பெரிய 200 கோடிக்கு மேற்பட்ட ஒரு கட்டிடம் அமைக்கிறாங்க. சித்தர்களுக்கான வழிபாட்டு முறைகள், அதுக்கான புத்தகங்கள், அதுக்கான கருத்தரங்கங்கள் போன்ற நிறைய பொதுக்கூட்டங்களை நடத்துகிறாங்க. இது போன்ற விஷயங்களை இந்து சமய அறநிலையத்துறை செஞ்சுட்டு இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை இன்னைக்கு ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமப்புற கோயில்களில் நிறைய கோயில்கள் பாழடைஞ்சது. நாங்கள் கூப்பிட்டு சொன்னோம், இந்த மாதிரி இங்கே கோயில் பாழடைஞ்சிருக்கு, இந்த மாதிரி கூப்பிட்டு சொன்னாலும் செய்கிறாங்க, செய்யலனாலும் செய்கிறாங்க. இதுதான் இந்த அரசு, சொன்னாலும் சொல்லனாலும் இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கு ஆன்மீகத்தில் சிறப்பாக செயல்படுது. ஆனால் எடப்பாடி சொல்கிறாரு, இந்த மேடம் கூட சொன்னாங்க, என்னன்னா கல்லூரிகள் கட்டக்கூடாது, இந்த கல்லூரிகள் இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து எடுக்கக்கூடாது, இந்து சமய அறநிலையத்துறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சில பேர் பேசுகிறாங்க. இப்போ இவ்வளோ திட்டங்கள் செஞ்சுருக்கிறாங்க, மேடம் சொன்னாங்க திமுகலேருந்து, அப்புறம் நான் சொன்னேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ திட்டங்களை சொல்லியும் இந்து சமய அறநிலையத்துறை மக்களுக்கு எல்லா திட்டங்களும் சிறப்பாக செயல்படுது. ஆனால் இங்கே இருக்க பிஜேபியோ, ஆர்எஸ்எஸ்ஸோ, விஸ்வ இந்து பரிஷத்தோ, இந்து மக்கள் கட்சியோ, இங்கே இருக்க அதிமுக அரசோ இந்து சமய அறநிலையத்துறை ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க? இவ்வளோ மக்களுக்காக நல்லா செய்கிறாங்க. அப்போது மக்கள் வேறு யாராவதுக்கு போனால், இப்போ பிஜேபி இந்த கோயில் எடுத்துக்கிறாங்க, திருவண்ணாமலை கோயில் எடுத்துக்கிறாங்க, இல்லை பழனி கோயில் எடுத்துக்கிறாங்க, இல்லை திருச்செந்தூர் கோயில் எடுத்துக்கிறாங்க. ஆண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி வருதுன்னு வச்சுங்களேன். அந்த 50 கோடி அவங்க எடுத்துக்குவாங்களா? யார்? ஈஷா எடுத்துக்குவாரா? இல்லை அதானி அம்பானி எடுத்துக்குவாங்களா? இல்லை பார்ப்பனர்கள் எடுத்துவாங்களா? இந்த மாதிரி ஒரு ஒரு கோயிலை இப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ யாரு என்ன ஒரு கண்ணோட்டம்னு பார்த்துங்க. அப்போ இந்து சமய அறநிலையத்துறை எல்லாரும் மக்களுக்காக அனைத்தும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளை சுட்டி காட்டலாம், தவிர இந்து சமய அறநிலையத்துறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இந்த பேசுறீங்க. மக்கள் மகிழக்கூடிய திட்டங்களை தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீடித்து 2.0லையும் நிறைய விஷயங்கள் செய்வாங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணீங்க. ஜூம் இணையம் வாயிலாக எம் ராமசாமி அவர்கள்கிட்ட போயிடலாம். சார், இப்போ என்னன்னா திராவிட மாடல் ஆட்சியில் நிறைய விஷயங்கள் திட்டங்கள் பண்ணியிருக்காங்கன்னு இரு விருந்தினர்களும் பேசினாங்க. இப்போ நீங்க பார்க்கும்போது ஒரு பல் சமய நல் உறவு அப்படின்ற போது ஆர்கானிக்கா சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய திட்டங்களை கொடுக்கறதுல ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ்ல திராவிட மாடல் இருக்காங்க. இதை எப்படி உருவாக்கியிருக்காங்க? மேடம், நம்மளுடைய மக்கள் நாங்க இந்த இயக்கம் நாங்க பல்சமய நல்லுறவு இயக்கம் 3 மதத்துக்காரர் சேர்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஒற்றுமையாகவும் மக்கள் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு எல்லா விதத்திலையும் நாங்க 3 மதத்துக்காரர் ஒன்னா சேர்ந்து எல்லாரும் பொங்கல், இந்துக்களுடைய பொங்கல் விழா நடத்துறோம். ரம்ஜான் முஸ்லீம் இதுல அவங்க நடத்துறாங்க. நாங்க எல்லாரும் கலந்து எல்லாருக்கும் செய்யறோம். கிறிஸ்டின் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அந்த விழாவில் நாங்க 3 மதத்துக்காரர் சேர்ந்து எல்லாம் பண்றோம். எல்லாம் ஒற்றுமையா இருக்கும். அதை இந்த அரசாங்கம் பின்னால இந்த கோயில் புனரமைப்பு நல்ல விதமா பண்றதுனால மக்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. ஆக
நம்ம திராவிட மாடல் ஆட்சியில நிறைய திட்டங்களை செய்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சியில செய்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா மக்கள் கொண்டாட்டங்களாக மாறி இருக்கிறது ஆன்மீக திட்டங்கள், ஆக்கப்பூர்வமான திட்டங்களா. குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் அனைவரும் பதிவு பண்ணதுன்னா சமத்துவமான ஒரு மக்கள் மகிழ்ச்சியை ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் மூலமா முன்னெடுத்திருக்காங்க திராவிட மாடல். இது 2.0லையும் தொடரும் சொல்லியிருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியில இன்னைக்கு இணைப்புல வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்த சொல்லுங்க சார். அதாவது இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை சுருக்கமா இந்து சமய அறநிலையத்துறை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு பெண்களுக்காக நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு பெண்களும் 12க்கு மேற்பட்ட ஓதுவார்கள் நியமிச்சிருக்காங்க. அதில் மாற்றுத்திறனாளி ஓதுவார்களும் நியமிச்சிருக்காங்க. இது போன்ற பெண்களுக்கான பாடத்திட்டங்களும் சரி, ஆன்மீகத்தில் முக்கியத்துவம், விளக்கு பூஜை போன்ற பெண்களுக்கான அனைத்து திட்டங்களும் இந்த ஆட்சி செயல்படுது. ஆனால் அடுத்த வர 5 ஆண்டுகளில் பெண்களுக்கும் பாலின சமத்துவத்தோடு ஒரு சிறப்பான ஆட்சி தரும் என்று எதிர்பார்த்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வரவேற்கும். அடுத்து 2.0ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரணும் என்ற எதிர்பார்ப்போடு நிற்கிறோம். எல்லோருக்கும் எல்லாமுமான ஒரு திட்டங்களை கொடுத்திருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி 2.0லையும் தொடரும். இந்து சமய அறநிலையத்துறையில் ஒரு மகத்தான திட்டங்களை அவங்க எல்லாரும் 2.0ல வச்சிருக்காங்க. அது எல்லாம் மக்களை அனைவரையும் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து கருத்துக்களை பகிர்ந்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.